Hi all, welcome to Learn Breaks. இன்னைக்கு வந்து குட்டியான ஆக்டிவிட்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் வச்சு எப்படி ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண வைக்கலான்னு. ஸோ நீங்கள் சப்ஜெக்ட்னா என்னென்னு சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு சொல்கிறது, அப்புறம் வேர்ப்னா என்னென்னு சொல்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ கிராமர் பார்ட் மட்டும் ஒரு பொருள் மட்டும் டீச் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் சொல்கிறீங்கன்னா அன்றைக்கி அந்த சப்ஜெக்டை வச்சு மட்டுமே நீங்கள் வந்து சொல்லித்தாங்க. கூட வந்து வேறு ஏதாவது சேர்க்குறீங்க, ஆப்ஜெக்ட் சேர்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்ன கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது என்கிட்ட இருக்க ப்ளூ கலர் கோட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா விஷுவலாக லேர்ன் பண்ணுற கிட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இந்த பக்கம் கேட் எழுதியிருக்கேன், இந்த பக்கம் பிரதர் எழுதியிருக்கேன். நான் பிரதர் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் ஆக்ஷன்ஸ், ஆக்சுவலி verb என்ன பண்ணுறாங்க. பிரதர் இஸ் அ சப்ஜெக்ட். பிரதர் என்ன பண்ணுறாங்க நம்ம கொஷினாக கேட்கலாம் அவங்ககிட்ட. பிரதர் வந்து ரீட்ஸ், ஈட் அந்த மாதிரியான சிம்பிளான ஆக்ஷன் வேர்ப்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன வேணும், பிரதர் ரீட்ஸ். ஓகே, பிரதர் என்ன ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு நெக்ஸ்ட் கொஷின். என்ன ரீட் பண்ணுறாங்க, எப்படி ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆப்ஜெக்டில் வரும். பிரதர் ரீட் புக், இப்படி தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஹெல்பிங் வேர்ப்ஸ் வராது. இப்போ வந்து சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. வெரி நைஸ். ஸோ எந்த பிரதர், ஹூ, யாரோட பிரதர், அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் த பிரதர், அந்த மாதிரி த பிரதர் ரீட்ஸ். என்ன புக்கு, நிறைய புக்கு இருக்குமே, என்ன புக்கு, நிறைய புக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஒரு புக்கா, அ புக். அந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஹெல்பிங் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து விஷுவலாக அவங்க அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க கண்ணால். ஸோ அவங்களால ஈஸியாக அந்த கலர் கோட்ஸ் வச்சு யூஸ் பண்ணி எழுதுறதுனால ஞாபகம் இருக்கும். சப்ஜெக்ட்னால் வந்து இதுதான் சப்ஜெக்ட், நம்ம அப்புறமா டீச் பண்ணிக்கலாம் அந்த கிராமர் பார்ட்டை. அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பேஸில் சொல்லித்தரலாம்.